நாணயம் என்பது வரலாறு, கலாச்சாரம் மற்றும் அரசியல் அடையாளத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான பொருளாகும். அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டின் 20ஆம் நூற்றாண்டில் பயன்பாட்டில் இருந்த பிரசித்தமான நிக்கல் நாணய தகவலுடன் உங்களை AASRH யூடியூப் சேனலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் இலங்கை திருநாட்டிலிருந்து வெள்ளசாமி சோமசுந்தரம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரான்ஸ் நாட்டில் 1973ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டு 2002ஆம் ஆண்டு வரை புழக்கத்தில் காணப்பட்ட விசேடமான நாணயம் ஆகும். இது பிரான்ஸ் நாட்டின் வரலாறு மற்றும் தேசிய மதிப்பு கொண்ட நாணயமாக காணப்படுகின்றது. இதன் முன்பக்கத்தில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கோஷமான லிபர்ட்டி எகலைட் ஃப்ரேடர் நைட் என்ற வாசகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எனும் பொருள் கொண்டதாக அமைகின்றது. இது பிரான்ஸ் நாட்டின் தேசிய கோஷமாகவும் ஜனநாயக கோஷமாகவும் கருதப்படுகிறது. நடுவில் ஒன் பிரான்ஸ் என்ற மதிப்பும் கீழே வெளியிடப்பட்ட ஆண்டு 1973 காணப்படுகின்றது. நாணயத்தின் கீழ்ப்பகுதியில் ஒலிவு இலை காணப்படுகிறது. இந்த இலை உலகம் முழுவதும் அமைதியின் சின்னமாக கருதப்படுகிறது. போர்களுக்கு பின்னர் அமைதி ஏற்படுவதை குறிக்க ஒலிவு இலை வழங்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. பிரான்ஸ் குடியரசின் அமைதி, சகோதரத்துவம், ஒற்றுமை ஆகிய மதிப்புகளை பின்பற்றும் நாடு என்பதை வெளிப்படுத்துகின்றது. மேலும் இது மக்களின் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்தை குறிக்கும் சின்னமாகவும் விளங்குகின்றது. மற்ற பக்கத்தை அவதானித்தால் விதை விதைக்கும் பெண் உருவம் காணப்படுகிறது. இந்த வடிவமைப்பை முதலில் 1897ஆம் ஆண்டு பிரெஞ்சு கலைஞர் ஆஸ்கர் ரோட்டி உருவாக்கினார். இந்த உருவம் பல ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டின் தபால் முத்திரைகளிலும் பயன்படுத்தப்பட்டது. இந்த பெண் உருவம் முன்னேற்றம், உழைப்பு, நம்பிக்கை, சுதந்திரம் ஆகியவற்றை குறிக்கின்றது. காற்றில் பறக்கும் உடை, முன்னோக்கி நடக்கும் நிலை ஆகியவை நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்தை சின்னமாக காட்டுகின்றன. கையில் வைத்திருக்கும் விதைகள் புதிய வாழ்க்கை மற்றும் வளர்ச்சியை குறிக்கின்றன. இந்த பெண் உருவம் பிரான்ஸ் குடியரசின் அடையாளமான மரியாள் என்ற சின்னத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. இதில் ஆங்கில எழுத்துக்களை அவதானித்தால் ரிபப்ளிக்கு பிரான்ஸ்கைஸ், அதாவது இந்த நாணயம் பிரான்ஸ் குடியரசில் தயாரிக்கப்பட்டதை குறிக்கின்றது. மேலும் இந்த நாணயத்தின் தடிப்பு 2 மில்லிமீட்டர் ஆகவும் இதன் நிறை 6.07 கிராம் ஆகவும் இதன் சுற்றளவு 6.28 சென்டிமீட்டராகவும் காணப்படுவதுடன் இதன் மதிப்பு நாணய தேவையை பொறுத்து அமைவதாகவும் பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமாக நாணயமாகவும் உலகளவில் பேசப்படும் ஒரு நாணயமாகவும் இருக்கிறது என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் இறைவன் அருளால் மீண்டும் சந்திப்பேன் என கூறி நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன்.